والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் கிருதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பிரமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்து அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி கேட்கவும் பேசவும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் முடிந்து ஷவ்வாலுடைய இந்த சிறப்பான இந்த மாதத்திலே நாம் ரமலானில் எந்தளவு அமல்களோடும் எந்தளவு இறைவனோடு நெருக்கத்தோடும் நாம் வாழ்ந்தோமோ, எங்களை நாங்களே ஒரு கணம் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கிற நல்ல ஒரு தருணம் இந்த தருணம் என்று நான் நினைக்கிறேன். இதனால தான் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள். அதுதான் இன்றைய தலைப்பும் கூட. அல் மஅசியா பஅதல் மஅசியா, ஒரு பாவத்துக்கு பிறகு இன்னும் ஒரு பாவம் செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது என்றால் அவன் செய்த பாவத்துக்கான தண்டனை என்றார்கள் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அல் மஅசியா பஅதல் மஅசியா இகாப் அல் மஅசியா, ஒரு மனிதன் பாவம் செய்ததற்கு பிறகு இன்னும் ஒரு பாவம் செய்ய அவனுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது என்றால் அவன் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான் என்பதை தாண்டி அல்லாஹு தாலா அவனை அந்த பாவத்துக்காக தண்டிக்கிறான் என்பது அர்த்தம் என்பதை இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். வல் ஹஸன பஅதல் ஹஸன, ஒரு நன்மையை செய்ததன் பின்னர் இன்னும் ஒரு நன்மை செய்ய கிடைக்குது என்றால் சவாபுல் ஹசன், அந்த நன்மையை செய்ததற்கான கூலியை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்பது அடையாளம். எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் புரிந்ததா? இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையுடைய ஆழ அகலங்கள், அர்த்தங்கள் என்னவென்று நமக்கு புரிகிறதா என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் நன்மை செய்ததன் பின்னர் இன்னும் ஒரு நன்மை செய்ய கிடைக்குது என்றால் அல்லாஹு தாலா அவன் செய்த நன்மைக்கு அல்லாஹ் கூலி வழங்குகிறான் என்பது அடையாளம். ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கு பின்னர் இன்னும் ஒரு பாவம் செய்ய அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது என்றால் அல்லாஹ் அவன் செய்த பாவத்துக்காக தண்டிக்கிறான் என்பது அடையாளம்.
இப்ப ரமலான் எல்லாம் முடிந்து இப்ப வெளியூர்களில் இருந்து நல்ல குரல்களோடு அழைக்கப்பட்ட இமாம்கள் தொழுகை நடத்தி போய்விட்டார்கள். கியாமுல்லைல் பள்ளிவாசலிலே நிப்பாட்டப்பட்டாச்சு. இப்போது மக்கள் தாங்கள் தன்னம் தனியாக இருந்து சுன்னத்தான ஃபர்லான காரியங்களை ஒரு மாத காலம் செய்து வந்ததை நாம் தொடராக செய்வதற்கான ஒரு பயிற்சியை பெற்று இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ரமலானை வணங்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தோமா, அல்லது அந்த ரமலானை எந்த ரப்பு தந்தானோ அந்த ரப்பை வணங்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தோமா என்பதை ஒரு கணம் நம்முடைய உள்ளத்தில் கேட்க வேண்டிய ஒரு தருணம் தோழர்களே. ரமலானை வணங்கக்கூடிய மக்கள் என்றால் ரமலான் முடிந்து விட்டது, மக்கள் போய்விட்டார்கள். அந்த ரமலானுடைய மாதத்தை எந்த ரப்பு தந்தானோ அந்த ரப்பு இன்றைக்கும் இருப்பான், நாளையும் இருப்பான், அடுத்த ரமலான் வந்தாலும் அவன் இருப்பான். அவன் மரணிக்க மாட்டான், அவன் தூங்க மாட்டான். அவனுக்கு சிறு தூக்கமோ பெரும் தூக்கமோ அவனுக்கு கிடையாது. அவன் என்றும் நிலைத்திருக்க கூடியவன் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இது போன்று பல ரமலான்கள் வந்தாலும் அவர்கள் தன்னை இன்னும் இபாதத்தில் அதிக ஆசையோடு இந்த பூமியில் வாழ்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்போது நம்முடைய பிரார்த்தனைகள் முடிவடைந்து விட்டது. இப்போது நம்முடைய கியாமுல்லைல் முடிவடைந்து விட்டது. இப்போது தான தர்மம் நாம் நிறுத்திவிட்டோம். இப்போது நல்ல பேச்சுக்களை பேசுவதிலிருந்து பாவமான காரியங்களை செய்வதற்கு ஆரம்பித்து விட்டோம். நாம் தனிமையிலிருந்து பார்த்த நம்முடைய சோசியல் மீடியா ஊடான பாவத்தை இப்போது நாம் தொடங்கிவிட்டோம். ரமலானுக்காக நிறுத்தியிருந்த அத்துணை பாவமான காரியங்களும் இல்லாமல் ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பாவமான உறவுகள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கெட்ட உறவுகள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கெட்ட நண்பர்கள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கெட்ட தோழிகள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ரமலானுக்காக நிறுத்தப்பட்டது. இப்போது மீண்டும் அது தொடர்ந்து கொண்டு போகுது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நன்மை செய்ததன் பின்னர் இன்னும் ஒரு நன்மை செய்ய நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ் நம்மளை சோதித்துக் கொண்டிருக்கிறான் என்பது அடையாளம். நாம் இந்த பூமியில் வாழுகிற போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக இந்த மண்ணுக்கு மேலே வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் பல ஃபுர்சாக்களை தருகிறான், பல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான். மனிதன் தவறோடும் குற்றங்களோடும் பாவங்களோடும் சம்பந்தப்பட்டவன். அவன் செய்த தவறுக்கும் குற்றத்துக்கும் தன்னிடத்திலே அவன் வந்து அழுது அவன் அதற்குரிய ஒரு நல்ல பாவ அவனுடைய கரைகளில் இருந்து நீங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல சந்தர்ப்பத்தை நமக்கு தருகிறான். பெருநாள் என்பது உண்மையில் புது ஆடைகள் அணிந்து வெறுமனே வாகனங்களில் சுத்தித் திரிவது அல்ல தோழர்களே. பெருநாள் என்பது நாம் பிடித்த நோன்புடைய அந்த அறுவடையை நாம் செய்த பாவத்திலே இருந்து தூரமாகி அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரன் என்ற அந்த சுப செய்தியோடு ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, இந்த பூமியில் எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த ரமலானுடைய மாதத்தில் எவன் தன்னுடைய பாவத்துக்கான பிழை பொறுப்பை தேடாமல் இந்த பூமியில் வாழுகிறானோ அவன் நாசமாகி விட்டான் என்றார்களே. அந்த ஒரு நாசத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் அல்லாஹு தஆலா நமக்கு தருகின்ற சந்தர்ப்பம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் முல்க் 2வது வசனம், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அல்லாஹு தஆலா உங்களில் யார் நல்லமல்கள் செய்கிறார்கள் என்பதை பரிச்சித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்று சொல்கிறான். நம்ம நல்லமல் செய்கிறோமா இல்லையா என்பதை, நம்ம டெம்பரரியாக இறைவனுக்கு கட்டுப்படுகிறோமா அல்லது தொடர்ச்சியாக இறைவனுக்கு கட்டுப்படுகிறோமா என்பதை அல்லாஹு தஆலா பரிச்சித்து பார்ப்பதற்காக
நம்மளை படைத்திருப்பதாக அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஜா சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, குல் லீ ஃபில் இஸ்லாம் கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக், எனக்கு இஸ்லாத்திலே இருந்து ஒரு வார்த்தையை சொல்லித்தாருங்கள், அந்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு பிறகு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எனக்கு நீங்கள் இஸ்லாத்திலே இருந்து சொல்லித்தாருங்கள் அப்படி என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ், சொல் அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டேன் என்று சொல், ஃபஸ்தகிம், சொன்ன அந்த வார்த்தையில் நீ உறுதியாக இரு என்றார்கள். ஒரு நபித்தோழர் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்ட கேள்வி என்ன? எனக்கு இஸ்லாத்திலிருந்து ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லித்தர வேண்டும், அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பின்னர் யாரிடத்திலும் கேட்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லித்தாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு பெரிய பாடம் நடக்கல, பெரிய தர்பியத்து கொடுக்கல, பெரிய அமல்களை பற்றிய பட்டியலை போடல, பெரிய பாவத்திலே இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற அரண்களை சொல்லிக் கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாத்தின் மூலதனம், இந்த இஸ்லாத்தின் தூண்களில் மிகப்பெரிய ஒரு தூண் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொண்டல் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். குல் ஆமன்து பில்லாஹ், சொல் நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டேன் என்று சொல், சொன்னதில் ஃபஸ்தகிம், அதிலே நீ உறுதியாக இருந்து கொள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். நாம் நம்முடைய பாதையில் ஈமான் கொண்டதன் பின்னர் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய கியாமுல் லைலில் நாம் ஈமான் கொண்டதன் பின்னர் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகையில் நாம் ஈமான் கொண்டதன் பின்னர் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய சுன்னத்தான, நம்முடைய ஃபர்லான இபாதத்துக்களில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ரமலானில் எப்படி உறுதியாக இருந்தோமோ அது போன்று ஷவ்வாலில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், ஷஅபானில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கடமைகளில், ஷரியத்துக்களில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இறைவன் தடுத்த பாவத்தை செய்யக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். குல் ஆமன்து பில்லாஹ், நீ அல்லாஹ் என்று சொல், பிறகு அதிலே நீ உறுதியாக இரு என்று அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். காலம் மாதங்கள் வரும், நாட்கள்கள் மாறும், சீசன்கள் வரும், ஹஜ்ஜிகள் வரும், ரமலான்கள் வரும். ஆனால் வருகிற போதெல்லாம் நீ உன்னை தர்பியத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய ஈமானை வளர்த்து கொண்டு, வளர்த்த ஈமானில் மரணம் வரைக்கும் நீ உறுதியாக இருப்பதுதான் இஸ்லாமும் ஈமானும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் என்னுடைய கருத்துக்கள், சிந்தனைகளுக்கு அப்பால் இந்த உலகத்திலே வாழ்ந்த நல்லவர்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். கால இமாம் அல் ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லம் யஜ்அல் லி அமலில் முஃமின் அஜலன் தூனல் மௌத். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழுகிற ஒரு மூமினுடைய அமலுக்கு அல்லாஹு தஆலா அஜலை வைக்கவே இல்லை. அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு மூமினுடைய அமலுக்கும் அல்லாஹு தஆலா மரணத்தை தவிர அஜலை வைக்கவில்லை என்றார்கள். ஒரு மூமினுடைய அமலுக்கான அஜல் அவனுடைய மரணம் தான் என்றார்கள். மரணம் வருகிற வரைக்கும் ஒரு மூமின் இந்த உலகத்தில் அவன் செய்த அமல்களை அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பான். அவனுடைய அமலுக்கு எந்த அஜலும் கிடையாது, அவனுடைய மரணம் வரைக்கும் என்பதை இமாம் ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லித் தருவதை பார்ப்போம். எவ்வளவு அழகான வார்த்தைகள். நமக்கு அமலுக்கு என்று நாம் அஜல்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம், அமல்களுக்கு என்று நாம் முடிவுகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம், அமல்களுக்கு என்று நாம் மரணங்களை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள், 30 நாட்களில் எடுத்த அந்த பயிற்சி, 30 நாட்களில் நாம் தொழுத அந்த தொழுகை, 30 நாட்களாக நாம் ஓதிய அந்த குர்ஆன், 30 நாட்களாக நாம் தொழுத அந்த முஹாவுடைய தொழுகை, 30 நாட்களாக தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நாம் எழுந்த அந்த எழும்புதல்,
இன்றோடு நின்று விட்டதா தொடர்கிறதா? நின்றுவிட்டால் புரிந்து கொள்ளுங்கள், நாம் படைத்த இறைவனை வணங்கவில்லை, இந்த ரமலானை வணங்கி இருக்கிறோம் என்பது அர்த்தம். தொடர்ந்தால் புரிந்து கொள்ளுங்கள், படைத்த ரப்பு தந்த இந்த ரமலானின் ஊடாக நாம் தர்பியத்தை, நாம் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தியிருக்கிறோம் என்பது அர்த்தம். அவருடைய உள்ளத்தில் கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போது நாம் ரமலானில் தொட்ட குர்ஆன் ஒரு வாரமாகியும் இன்னும் தொடாத உறவுகளாகவே இருக்கிறோம். ரமலானில் பேணி தொழுத 12 ரக்காத்து சுன்னத், முன்பின் சுன்னத், லுஹருக்கு முன்னுக்கு 4, லுஹருக்கு பின்னுக்கு 2, மாரிபுக்கு பின்னுக்கு 2. சுப்ஹானல்லாஹ், நாம் தொழுதோமே சுபகுடைய இஷாவுடைய சுன்னத்துக்கள் 12 ரக்காத்துக்கள். இதை தொழுதால் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை என்றார்களே. நோன்புல செய்த அந்த உத்வேகம், ஆனால் அது நோன்புக்கு மட்டுமல்ல, இப்போதும் இருக்கிறதா அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு மரணம் வந்து விட்டதா? அதனாலதான் இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், மூமினுடைய அமலுக்கு என்று அஜல் அவனுடைய மரணம்தான் அவனுடைய அமலையை இந்த உலகத்தில் மரணிக்க செய்யுமே தவிர, இந்த உலகத்தில் அவனுக்கு டெம்பரரியான சீசன்கள் வருகிற போது அவன் அமலுக்கு என்ற அஜலை இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான். இதனால தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 30வது வசனம், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், சிலர் இருக்கிறார்கள் தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வார்கள், சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அவர்கள் உறுதியாக இருக்கிற நேரம் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக வானவர்கள் வருகிற போது அந்த வானவர்கள் சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்துக்கு தான் உங்களை நாங்கள் அழைத்து கொண்டு போகிறோம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்ற ஆறுதலோடு எந்த மனிதன் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அந்த ஈமானில் உறுதியாக, எந்த மனிதன் அல்லாஹுவை நம்பி அவன் அமல் செய்தானோ அந்த மனிதனுடைய உயிர் பிரிக்கப்படுகிற நேரம் வானவர்களின் ஊடாக பிரியாவிடை அவனுக்கு சொல்லப்பட்டு சுவர்க்கத்துக்கு தான் உங்களை கொண்டு போகிறோம் என்ற அந்த சுப செய்தியோடுதான் இந்த உலகத்திலே அந்த மூமினுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்ன ஹதீஸிலும் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 30வது வசனத்திலும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, வல்லதீன யுத்தூன மா அத்தௌ வ குலூபுஹும் வஜ்லத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், சூரத்துல் முஃமினூன் 60வது வசனம். என்ன அந்த வசனம் சொல்கிறது என்றால், இந்த உலகத்தில் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா கொடுத்த செல்வங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்கிற போது அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கியவர்களாகவே அவர்கள் செலவு செய்வார்கள். நாம் நம்முடைய ரப்பிடத்தில் போக இருக்கிறோம் என்று அவர்கள் பயந்து வாழ்வார்கள் என்ற செய்தியை, அந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டிய போது ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் தான தர்மங்கள் செய்கிற போது ஏன் யா ரசூலுல்லாஹ் பயப்பட வேண்டும்? என்ன காரணம்? அஹுமுல்லதீன யஷ்ரபூனல் ஹம், அவர்கள் சாராயம் குடித்தவர்களா? அவர்கள் குடிகாரர்களா? வயஸ்ரிகூன், அல்லது அவர்கள் திருடர்களா? ஏன் யா ரசூலுல்லாஹ் அவர்கள் பயந்தவர்களாக அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய பேரிலே அவர்கள் தர்மம் செய்கிற போது, செலவு செய்கிற போது ஏன் பயப்பட வேண்டும்? எதற்காக அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்க வேண்டும் கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா பிந்த சித்திக், சித்திக்குடைய மகளே, அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு சொல்றாங்க, அபூபக்கருடைய மகளே, வலாக்கின்னஹுமுல்லதீன யஸூமூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஏன் அவர்களுடைய உள்ளம் பயப்படும் என்றால், அவர்கள் அல்லதீன யஸூமூன், அவர்கள் நோன்பு நோட்பார்கள், வயுஸல்லூன், அவர்கள் தொழுவார்கள், வயத்தஸத்தகூன், அவர்கள் தர்மம் செய்வார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனத்தை உள்ளத்தில் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா கொடுத்ததில் இருந்து அவர்கள் தான தர்மங்கள் செய்கிற போது அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். ஆயிஷா நாய் கேட்கிறாங்க,
ஏன் நடுநடுங்க வேண்டும்? அவர்கள் குடித்தவர்களா அல்லது அவர்கள் திருடர்களா? என்ன காரணம் யா ரசூலுல்லாஹ்? எதற்காக நடுங்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் அன்பு மனைவியை அழைத்து சொல்கிறார்கள், ஆயிஷா அம்மா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யசூமுன் அவர்கள் நோன்பாளிகள், வயுஸல்லூன் அவர்கள் தொழுகையாளிகள், வயத்தஸத்தகூன் அவர்கள் தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், வஹும் யகாஃபூன அல்லா யுக்பல மின்ஹும் அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள், நான் பிடித்த நோன்பை படைத்த ரப்பு ஏற்றுக்கொள்வானா, நான் கொடுத்த தர்மத்தை படைத்த ரப்பு அங்கீகரிப்பானா, நான் தொழுத தொழுகையை படைத்த ரப்பு என்னிடத்தில் இருந்து கபூல் செய்வானா என்ற பயத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இந்த உலகத்திலே அவர்கள் அல்லாஹ்வுடைய தான தர்மங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்கிற போது அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். யோசித்தீர்களா? யாரு பயப்படுவார்கள்? தொழாதவர்கள் அல்ல. யாரு பயப்படுவார்கள்? நோன்பு பிடிக்காதவர்கள் அல்ல. யாரு பயப்படுவார்கள்? சதக்கா கொடுக்காதவர்கள் அல்ல. பயப்படுகிறவர்கள் யார்? சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள். பயப்படுபவர்கள் யார்? தொழுகையாளிகள். பயப்படுபவர்கள் யார்? நோன்பாளிகள். ஏன்? அல்லாஹ் தஆலா என்னிடத்திலே இருந்து இந்த தர்மத்தை, இந்த தொழுகையை, இந்த நோன்பை படைத்தவன் அங்கீகரிப்பானா என்ற பய உணர்வோடு, உள அச்சத்தோடு, உள நடுக்கத்தோடு இந்த உலகத்தில் அவர்கள் இபாதத்து செய்வார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். யோசித்துக் கொள்ளுங்கள் தோழர்களே. நமக்கெல்லாம் இப்ப திருப்தி, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மாத காலம் 2 மணிக்கு தொழுதோம். கூட்டம் சும்மா மாதிரி இருந்துச்சு. மக்கள் எல்லாம் வந்தாங்க, ஆண்கள் வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க. கொஞ்சம் பேர் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுக்கல என்று சண்டை பிடிச்சாங்க. சாப்பாடு கொடுக்கணும் என்றாங்க, கொடுக்க கூடாதுன்றாங்க. விடிய விடிய நின்றாங்க. கொஞ்சம் சுஜூத நீட்டுங்கன்றாங்க, கொஞ்சம் குறைங்கன்றாங்க. அவர் ஓதுறது இவரை ஓத விடுங்கன்றாங்க, அவரை தொலைக்க விடாதங்கன்றாங்க. வேற வேற ஆலிம்களை கொண்டு வாங்கன்றாங்க, பயான கூட்டுங்கன்றாங்க, குறைங்கன்றாங்க. வீட்டுக்கு நேரத்தோடு போனா தூக்கம் வந்துடும், இபாதத்து செய்யணும், பள்ளியில கொஞ்ச நேரம் எங்களை வச்சுக்கங்கன்றாங்க. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சொன்னவர்களில் பாதி பேரை காணல. சொன்னவர்களில் முக்காவாசி பேரை காணல தோழர்களே. பயம் இல்லையா? நோன்பாளிகள் பயப்படுவார்களாம், தொழுகையாளிகள் பயப்படுவார்களாம், தர்மம் கொடுப்பவர்கள் பயப்படுவார்களாம். ஏன் தெரியுமா? வஹும் யகாஃபூன அல்லா யுக்பல மின்ஹும் அல்லாஹ் தஆலா அதை என்னிடத்திலே இருந்து அவன் ஏற்றுக்கொள்வானா என்று பயப்படுவார்கள். ஆனா நமக்கு அந்த பயமே இல்லையே தோழர்களே. நம்மளோட நோன்பு கம்ப்ளீட், அல்லாஹ் சீல் பண்ணி வச்சிட்டான். கியாமுல் லைல் கம்ப்ளீட், அல்லாஹ் சீல் பண்ணி வச்சிட்டான். கொடுத்த தர்மம் கன்ஃபார்ம், அல்லாஹ் அந்த நன்மையை வச்சிட்டான். இனி நமக்கு இபாதத்து, இனி கியாமுல் லைல், இனி துஹா தொழுக, இனி முன்பின் சுன்னத்து, இனி குர்ஆன், இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வரட்டும் என்பதை போலதான் சொல்லாவிட்டாலும் செயற்பாடுகள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இருக்கிறது தோழர்களே. ரமலான் முடிஞ்சு சூடாகல, இன்னும் சூடு ஆறல்ல. சில போஸ்டரை பார்க்கிறோம், ரமலானில் வந்த விருந்தாளி போயிட்டாங்க, வளமையாக உள்ள மக்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கிறாங்க. ரமலானுக்கு விருந்தாளிகள் யாருமே கிடையாது. ரமலானுக்கு விருந்தாளிகள் யாருமே கிடையாது தோழர். அல்லாஹ்வுக்கு விருந்தாளிகள் யாருமே கிடையாது. நம்ம தான் அல்லாஹ் கிட்ட தேவை உள்ளவன். நம்முடைய அமலுக்கான அஜல் நம்முடைய மரணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ்ந்த கியாமுல் லைல் தொழுது, கியாமுல் லைல் தொழுகிற காலமெல்லாம் உங்களுக்கு நரகம் இல்லை என்று சொல்லப்பட்ட இந்த உலகத்தில் நரகத்தை கனவிலே கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் கண்டது நரகம்தான் என்று சொன்ன மிகப்பெரிய ஈமானிய அந்த பரம்பரையில் பிறந்து வந்த அப்துல்லாஹ் இப்னு உமர்லாவுடைய மகனார், உமர் ரதியாவுடைய மகனார் இந்த உலகத்தில் நரகத்தை கனவுல கண்டு அந்த நேரத்திலேயே அல்லாஹ் என்னை இந்த நரகத்திலே இருந்து பாதுகாக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்த அந்த மாமனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் நரகவாதி இல்லை, கியாமுல் லைலை தொழுகிற காலமெல்லாம் என்று சொன்ன அப்படிப்பட்ட மிகப்பெரிய புண்ணியவான். நரகவாதி இல்லைண்டா என்ன அர்த்தம்? சுவர்க்கவாதி. நரகவாதி இல்லை என்றால்
சுவர்க்கவாதி என்று சொன்ன அப்படிப்பட்ட பெரிய புண்ணியவான் அவரும் அவருடைய மகனும் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். இருக்கிற போது தகல அலைஹி ஸாயிலுன் யஸ்அலுஹு, யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். ஃபகால் லி இப்னிஹி, அப்துல்லா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் தந்த மகன்கிட்ட சொல்றார், மகனே கேட்டு யாசகம் கேட்டு ஒருவர் வந்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் யாசகம் கொடுத்து விடுவீங்கள் என்று சொல்கிறார். அஅதிஹி தீனாரன் ஃபஅதாஹு, ஒரு தீனாரை எடுத்து அவருக்கு கொடுத்து விடுகிறார். ஃபலம்மா இன்சரஃப கால இப்னுஹு, வாப்பாவும் மகனும் இந்த யாசகம் கேட்டு வந்தவர் யாசகத்தை வாங்கி திரும்பி போன போது அப்துல்லாவுடைய மகனார் உமர்லாவுடைய பேரப்பிள்ளை வாப்பாவை பார்த்து சொல்றார், தக்கப்பலல்லாஹு மின்க யா அபத்தா, வாப்பா அல்லாஹு தஆலா நீங்க கொடுத்த தான தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். எவ்வளவு அழகான வார்த்தை. பாப்பா, நீங்கள் யாசகம் கேட்டு வந்த அந்த மனிதருக்கு கொடுத்த அந்த தர்மத்தை அல்லாஹு தஆலா கபூல் செய்யட்டும் என்றார். அப்போது ஃபகால், அப்துல்லா உமருடைய மகன் கேட்கிறார், லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பல மின்னி சஜ்தத்தன் வாஹிதத்தன் அவு சதகத திர்ஹமின் லம் யகுன் காயிபுன் அஹப்ப இலைய மினல் மௌத். மகனே, நான் கொடுத்த இந்த ஒரு தீனார் திர்ஹம், நான் செய்த இந்த ஒரு சஜதா அல்லாஹ் என்னிடத்திலே இருந்து அவன் கபூல் செய்து கொண்டான் என்று எனக்கு தெரியுமாக இருந்தால் இன்றே நான் மரணிப்பது எனக்கு மிக விருப்பமானது என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நஊது பில்லாஹி மின்ஹா. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்களும். நம்ம எங்க இருக்கிறோம்? இந்த உலகத்தில் நீங்கள் நரகவாதி இல்லை என்று சொன்ன அவ்வளவு பெரிய மகான் ஒரு தர்மத்தை கொடுத்துவிட்டு தன் மகனார், அன்பு தந்தையே அல்லாஹ் நீங்கள் கொடுத்த இந்த தர்மத்தை கபூல் செய்யட்டும் என்ற போது மகனை பார்த்து அன்பு தந்தை சொன்ன வார்த்தை, மகனே நான் கொடுத்த இந்த தர்மத்தை, நான் செய்த ஒரு சுஜூதை அல்லாஹ் என்னிடத்தில் இருந்து கபூல் செய்து கொண்டான் என்று எனக்கு தெரியுமாக இருந்தால் அன்றே எனக்கு மரணம் இன்பமானது என்றார்கள். நமக்கெல்லாம் என்ன திருப்தியோடு இருக்கிறோம் சொல்லுங்க? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, தர்மம் கொடுத்தவர்கள், நோன்பு பிடித்தவர்கள், கியாமுல் லைல் தொழுதவர்கள், துஹா தொழுதவர்கள், முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை தொழுதவர்கள், அசருக்கு வந்தால் மகரிபு வரைக்கும் மஸ்ஜிதிலே இருந்தவர்கள், மகரிபு தொழுதால் இஷா வரைக்கும் மஸ்ஜிதிலே இருந்தவர்கள், 12 மணிக்கு இரவு நேரத்தில் பள்ளியிலே வந்து அமர்ந்து சுபஹு வரைக்கும் மஸ்ஜிதிலே இருந்து அமல் செய்தவர்களுக்கு என்ன ஆத்ம ரீதியான திருப்தி சொல்லுங்கள்? அல்லாஹு தஆலா மாஷா அல்லாஹ் இந்த முறை கியாமுல் லைல் தொழுதோம், எப்படியோ கன்ஃபார்மாக லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைச்சிட்டு. நம்ம இந்த முறை எல்லாரையும் விட ஏதோ கொஞ்சம் குஷு ஹுதுவோட இபாதத்தோட வணக்க வழிபாட நம்ம இருந்தோம். மாஷா அல்லாஹ் கியாமுல் லைல நல்லா தான் தொழுதிருக்கிறோம். நமக்கு 5 நேர தொழுகையும் நமக்கு கன்ஃபார்ம் தோழர்களே. நம்மட இபாதத் நமக்கு கன்ஃபார்ம், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று நமக்கு கன்ஃபார்ம். ஆதரவு வைக்கணும், அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்ற ரகபன் வரஹ்பான், அச்சத்தோடும் பயத்தோடும் தான் தோழர்களை நாம் வாழணும். அச்சத்தோடையும் பயத்தோடையும் தான் வாழணும். இப்ப நமக்கெல்லாம் ஒரு ஆத்ம ரீதியான திருப்தி. நம்மளோட தௌபாவெல்லாம் மாஷா அல்லாஹ் சரி, பழைய பாவம் எல்லாம் அல்லாஹ் அழிச்சிட்டான். இதுக்கு பிறகு அல்லாஹ் நம்ம புதுசா பாவம் செஞ்சாதான் எழுத இருக்கிறான். பழைய பாவம் அது முடிஞ்சு, ரமலானோட முடிஞ்சு. கொஞ்சம் பேருக்கு 27ஆம் நோம்போட முடிஞ்சு, கொஞ்சம் பேருக்கு கடைசி 10ஓட முடிஞ்சு, கொஞ்சம் பேருக்கு அந்த மழை வந்து பேஞ்சிருக்கும் ஒரு ரமலான் கடைசி 10ல, அப்ப கன்ஃபார்ம் லைலத்துல் கத்ர் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இப்ப நம்மளே என்ன செஞ்சிருக்கிறான். இப்படித்தான் தோழர்களே. ஆனால் அந்த மகான்கள் ஒரு தீனார் ஒரு சஜதா என்னிடத்திலே இருந்து படைத்தவன் ஏற்றுக்கொண்டால் அன்று எனக்கு மரணம் இன்பமானது என்றார்களே. சொல்லிட்டு சொல்றாங்க, மகனே இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகப்பிலீன், அல்லாஹு தஆலா மினல் முத்தகீன், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹு தஆலா இந்த அமல்களை எல்லாம் யாரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்கிறான் தெரியுமா? இறையச்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ரமலான் வந்தது, நம்மளை பள்ளிக்கு அழைச்சி
ரமலான் வந்தது கஞ்சோடு நம்மளை சங்கமமாக்கி, ரமலான் வந்தது கியாமுல் லைல பள்ளியில தொலை வைக்கிறதுக்கு அல்ல தோழர்களே, அதுக்கல்ல ரமலான் வந்தது. குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்மளை இறையச்சம் உள்ளவர்களாக மாற்றுவதற்காக, இறையச்சம் உள்ள மனிதனாக நாம் மாறிட்டோம் என்றால் கியாமுல் லைல் விடுபடாது, வித்ரு விடுபடாது. புரிஞ்சு கொள்ளணும். இந்த கியாமுல் லைல் என்பது ரசூலுல்லாஹ் வைத்த பேர், அல்லாஹ் வச்ச பேர் அல்ல. வித்ரு என்பது ரசூலுல்லாஹ் வச்ச பேர். வித்ரும் கியாமுல் லைலும் ரசூலுல்லாஹ் வைத்த பெயர். தஹஜ்ஜுத் என்பது அல்லாஹு தஆலா வச்ச பெயர், அல்லாஹ் வச்ச பெயர். வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்த லக். இரவு நேரத்தில் எழும்பி மேல் மிச்சமான அந்த தஹஜ்ஜத்தை நீங்கள் தொழுங்கள். அல்லாஹ் வச்ச பேர் தான் தஹஜ்ஜத். தராவீஹ் என்ற தொழுகையுடைய பேரை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் வைத்தாங்க. இந்த 4 பேரும் ஒரு தொழுகை தான். இந்த 4 பேரும் ஒரு தொழுகை தான், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா இன்றைக்கு இந்த 11 ரக்காத்து தொழுத நம்ம குறைந்தபட்சம் ரமலான் முடிந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ரக்காத் தொடருதா, முடிஞ்சிட்டா. அமலுக்கு அஜல் கொடுத்துட்டோமா அல்லது மரணம் வரைக்கும் நம்முடைய அஜலை நம்ம கொண்டு போறோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய இஸ்திக்ஃபார் இந்த ரமலானோட முடிஞ்சிட்டா இல்ல மரணத்தோட முடிய போகிறதா? நம்முடைய சதக்கா ரமலானோடு முடிந்து விட்டதா இல்ல மரணத்தோடு, அந்த மரணம் என்ற அஜலோடு தொடர இருக்கிறதா? திலாவத்துல் குர்ஆன் ரமலானோடு முடிந்து விட்டதா இல்ல நம்முடைய மரணம் என்ற அஜலோடு தொடர இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நானும் நீங்களும் எங்கே இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் நிச்சயமாக புரிந்து கொள்வோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய பேர் மாஷா அல்லாஹ் இந்த 6 நோன்பு பிடிக்கிற ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். நம்ம எத்தனை பேர் பிடிச்சிட்டு மாறணும்? இப்படி இருக்க போயிடும், பார்த்துட்டு இருக்க போயிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, சியாமு சித்தி மின் ஷவ்வால், ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு. எவ்வளவு பெரிய நன்மை தோழர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, மன் ஸாம ரமலான் ثم اتبعه ستا من شوال كان كصيام الدهر. யார் ஒருவர் ரமலானை தொடர்ந்து ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்பை பிடிக்கிறாரோ அவர் ஒரு வருஷம் நோன்பு பிடித்த நன்மையை பெற்றுக்கொள்வார். அல்லாஹ் உடலியே நம்மள ஒரு மாசமா கூப்பிட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் பழக்கி போட்டு உடலியே விட்ட உடனே அல்லாஹ் அடுத்த மாசத்துல 30 பிடிச்சியா ரமலானில, அடுத்தது தோழனே அடியானே ஒரு 6 பிடி, 6 பிடிச்சியா திங்களை பிடி, திங்களை பிடிச்சியா வியாழனை பிடி, வியாழனை பிடிச்சியா ஒவ்வொரு மாசத்திலையும் வருமே 3 நோன்பு, அதப்படி அல்லாஹ் நோன்பை தந்து நம்மளை இன்னும் அணைச்சு கொள்ளத்தான் பார்க்கிறான். அணைச்சு கொள்ள குறைந்தது மாசத்துல 3 நோன்பு அல்லது திங்கள் வியாழன் நோன்பு, இதாவது இந்த ரமலானில் பெற்ற பாடமாக எடுத்து நம்ம பயிற்சி பெறல் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ரமலானில் நம்ம இபாதத் செய்யல நடிச்சிருக்கிறோம் என்பது அடையாளம். இந்த தொழுகுற மாதிரி, கியாமுல் லைல நின்று வணங்குற மாதிரி. ஏண்டா ரமலானுக்கு மட்டும் என்றால் பலவீனமானவர்கள் தான் இருந்தாலும் அல்லாஹ்ட தூதர் போல சஹாபாக்களை போல இல்லாட்டியும் 11ல ஒரு 3, மாசத்துல ஒரு 3 நோன்பு, கொஞ்ச நேரம் ஒரு பிரார்த்தனை, ஓதின ஒரு ஜுஸ் குர்ஆனில் ஒரு அரை ஜுஸ், ஒரு 2 தாள் வாழ்க்கையில் தொடருமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் ரமலானின் ஊடாக நாம் மாற்றம் பெற்றிருக்கிறோம் என்பது அடையாளம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல நானும் நீங்களும் தொடரான இபாதத்துக்களில் இருக்கணும். அது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அஹப்புல் அமால் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் அமல்களிலே விருப்பமானது நம்ம குறைவாக இருந்தாலும் தொடராக செய்கிறது. 1000 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்கறதல்ல அல்லாஹ்வுக்கு விருப்பம். ஒரு நாளைக்கு நீங்க 50 ரூபா தொடர்ந்து கொடுக்குறீங்களே அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். நீங்க 11 ரக்காத்து தொழுகிறது அல்ல அல்லாஹ்வுக்கு விருப்பம். தொடராக நீங்க 3 ரக்காத்து தொழுது வாரீங்களே அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பாருங்க. இந்த பூமியிலே வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர்கள் நமக்கான சில விஷயங்களை சொல்லித்தார். இந்த உலகத்துல வாழ்ந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்திலிருந்து இந்த உலகத்திலே உள்ள ஒரு புத்திசாலிக்கு கிடைக்கக்கூடிய 4 சிந்தனைகள்.
4 சிந்தனைகள், 4 நேரத்தை எந்த ஒரு மனிதனும் புத்திசாலியாக உள்ளவன் அதை மிஸ் பண்ண மாட்டான் என்ற செய்தியை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தின் அந்த புத்தி செய்திகளில் இருந்து இமாம்கள் எங்களுக்கு எடுத்துச் சொல்வதை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள், அதுல ஒரு நேரம் சஅத்தின் யுனாஜி ஃபீஹா ரப்பா, ஒரு நாளில் 4ஆக பிரித்து அதிலே ஒரு நேரம் என்னுடைய ரப்புக்காக நான் ஒதுக்கின்ற நேரம். வஸஅ யுஹாசிபு ஃபீஹா நஃப்ஸா, இன்னும் ஒரு நேரம் நான் என்னை கேள்வி கேட்டுக் கொள்ளுகிற முஹாசபத்து நஃப்ஸ் செய்து கொள்ளுகின்ற ஒரு நேரம். இன்னும் ஒரு நேரம் வஸஅ யஹ்லு ஃபீஹா மஅ இஹ்வானிஹி அல்லதீன யுக்பிரூனஹு பிஉயூபிஹி வயுஸ்தகு அன் நஃப்ஸிஹி. நல்ல நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள் என்றால், என்ன நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய, என் குறைகள் எல்லாம் என்னிடத்தில் தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய நல்ல நண்பர் வட்டத்திலே உட்கார்ந்து என்னிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது அதை நீங்கள் தயவு செய்து சொல்லித்தாருங்கள் என்று இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு மூமின் ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்வான். இன்னும் ஒன்று, தான் இந்த உலகத்தில் இறைவன் ஹலாலாக வைத்திருக்கின்ற இன்பத்தை அனுபவித்த மனைவி, பிள்ளைகள், அவனுடைய தொழில் என்று அதற்காக அவன் ஒதுக்கிக் கொள்வான் என்ற செய்தியை இமாம் வஹீப் இப்னு முனப்பஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து புத்தி உள்ள ஒரு மோமினான மனிதன் இந்த மண்ணுக்கு மேலே வாழுகிற போது இந்த 4 நேரங்களையும் அவன் தனக்காக ஒதுக்கிக் கொள்வானாக இருந்தால் அவன் நிச்சயம் இந்த மண்ணுக்கு மேலே சிறந்தவனாக வாழ்வான் என்ற செய்தியை பார்க்கும். அதுல ஒன்று, தன்னுடைய ரப்போடு தான் தனிமையிலிருந்து பேசுகின்ற ஒரு நேரம். இரண்டாவது, தன்னை பற்றிய முஹாசபத்து நஃப்ஸ், தான் தன்னை பற்றிய கேள்வி கேட்டுக் கொள்ளுகின்ற ஒரு நேரம். இன்னும் ஒன்று, தன்னை நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்காக நேசம் வைத்த உறவுகள் தந்த உண்மையான குறை நிறைகளை எனக்கிட்ட சொல்லி அந்த குறை நிறைகளை நான் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று ஒதுக்கப்படுகிற ஒரு நேரம். இன்னும் ஒன்று, என்னுடைய மனைவி, பிள்ளைகள், இந்த உலக இன்பங்கள், இதற்காக வேண்டி நான் ஒதுக்கிக் கொள்ளுகிற நேரம் என்ற இந்த 4ம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்ப பரம்பரையிலிருந்து இந்த சமூகத்துக்கு கிடைத்த ஒரு செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகிற போது நானும் நீங்களும் செய்த அமல்கள், இந்த ரமலானில் தொடர்ச்சியாக செய்து வந்த அமல்களில் குறைவாக அது என்னுடைய மரணம் வரைக்கும், உங்களுடைய மரணம் வரைக்கும் நாம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்க. 746வது செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. இது அரபு இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அமில அமலன் அஸ்பதா, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு அமலை செய்தாலும் அந்த அமலிலே உறுதியாக இருப்பார்கள். வகான இதா நாம மினல் லைல் அவ் மரித, அல்லாஹ்வுடைய தூதர் இரவுல வணங்காமல் கியாமுல் லைல் தொழாமல் தூக்கம் போய்விட்டால், அவ் மரித அல்லது நோய்வாய்ப்பட்டு விட்டால், ஸல்லா மினன் நஹாரி சிந்தா அஷ்ரா ரக்அத்தன், அது அல்லாஹ்வுடைய தூதர் பகல் நேரத்தில் அந்த 11 ரக்அத்தையும் ரசூலுல்லாஹ் தொழுவார்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் வளமையாக கியாமுல் லைல் தொழுகிற ரசூலுல்லாஹ் இரவுல தூக்கம் போயிட்டு அல்லது ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் வந்துட்டு என்று இருக்குமாக இருந்தால், இரவுல செய்ய முடியாமல் போன அந்த கியாமுல் லைலை பகல் நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இபாதத்தை செய்வார்கள். சுன்னத்தான சுபகுடைய சுன்னத்தை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். மிஸ் ஆயிட்டும் என்றால் சுபகுடைய சுன்னத்து, சுபக தொழுதற்கு பிறகு அந்த சுன்னத்தை தொழுவோமே, அது போல ரசூலுல்லாஹ் தொடராக செய்து வந்த இந்த கியாமுல் லைல வாழ்க்கையில தூக்கம் பெற்று நோய் வந்து அப்படியான காரணம் வந்துட்டும் என்றால் பகல் நேரத்தில் ரசூலுல்லாஹ் இதை கலா செய்வார்கள். பகல் நேரத்தில் கியாமுல் லைல ரசூலுல்லாஹ் கலா செய்வாங்கண்டா யோசித்து பாருங்களேன் தோழர்களே. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு தொழுகை. ஏன் அல்லாஹ் தஆலா சொல்றான் தானே, நீங்க இரவு நேரத்தில் எழும்பி தொழுங்க, அல்லாஹ் உங்களை புகழுக்குரிய மக்காமன் மஹ்மூதன், அந்த கண்ணியமான இடத்தில் அல்லாஹ் உங்களை எழுப்பக்கூடும். தஹஜ்ஜுடைய இன்னும் ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? நமக்கு கிடைக்கிற லாபம் என்ன தெரியுமா? நம்மளை அல்லாஹ் மக்காமன் மஹ்மூதன்
என்ற அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரை எழுப்பக்கூடும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் எடுத்துக்கொண்ட பிரயத்தனம் இபாதத்துடைய விடயத்தில் இரவுல தப்பி போனால் பகல் நேரத்தில் அதை ரசூலுல்லாஹ் செய்வார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் தானே பிலால் ராவன்ட்ட கேட்காங்க, பிலாலே சொல்லுங்கள் ரலியல்லாஹு அன்ஹு, சுவர்க்கத்தில் உங்களுடைய பாதணி ஓசையுடைய சத்தத்தை கேட்ட என்ன செஞ்சீங்க? இன்றைக்கு 2 ரக்காத்து தொழுதுட்டு ஒரு கிழமையில 2 ரக்காத்து தொழுதல்ல, எப்ப ஒதுவெடுத்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரே மறக்காமல் நான் 2 ரக்காத்து தொழுகை தொழுது கொள்வேன். அதுதான் பிலால் அவர்களை சுவர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துச்சு. நம்ம நோம்புல தொழுக கியாமுல் லைல் முடிச்சாச்சு, அப்படியே பூட்டி லொக் பண்ணி சீல் பண்ணி அனுப்பியாச்சு. இனி இன்ஷா அல்லாஹ் அந்த பேக்கேஜ் எப்போ வந்து சேருவென்றால் அடுத்த ரமலானுக்கு உசுறு இருந்தா இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். குர்ஆன் முடிச்சு எல்லாமே முடித்தவர்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த 2 ரக்காத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்துல போய் அவர்கள் நடந்து திரிகிற அந்த சத்தத்துக்கான மிகப்பெரிய ஒரு சான்றிதழை அந்த தொடரான ஒரு இபாதத் செய்து கொடுத்தது என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். இந்த உலகத்துல வாழ்ந்த, இதை சொல்லி நிறைவு செய்கிறேன், இந்த உலகத்துல வாழ்ந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் எழுதுற நேரம் எழுதுவாராம், பேசுற நேரம் பேசுவாராம். கூலு கமா கால அபூக்கும் ஆதம், சொல்லுங்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை நினைச்சு பாருங்க. யாரப்பா இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? அல்லாஹ் அவரை மன்னித்தான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? அவர் கடைசி வரைக்கும் மன்னிப்பு தானே கேட்டாரு. அல்லாஹ் மன்னிச்சிட்டுட்டான் என்றவுடன் விட்டுட்டாரா? ரசூலுல்லாஹ் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவரே, அவர் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் மேற்பட்ட தடவைகள் இஸ்திக்பார் செய்தாரே, மன்னிப்பு கொடுத்ததற்கு பிறகும் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு பிறகும் விட்டுட்டாரா? இந்த உலகத்தில் வாழ்ந்த உமர் சுவர்க்கவாதியே ரலியல்லாஹு அன்ஹு, மரண நேரத்திலும் மகனுடைய மடியில் இருந்த போதும், ரத்தம் ஓடுகிற சமயத்திலும், மகனே என்னை கீழே போடு, நான் படுகிற இந்த வேதனையை கண்டு இறைவன் என் பாவத்தை மன்னித்து எனக்கு அல்லாஹ் மறுமையில் உயர்வை தரட்டும் என்றுதானே இந்த பூமியில் சொர்க்கத்துக்காக நற்செய்தி சொல்லப்பட்டவர்களும் நபிமார்களும் ஏங்கி தவித்தார்கள். யோசிச்சு பாருங்கள். அவர் சொல்லுவார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய தந்தை சொன்ன வார்த்தையை பாருங்கள். கால ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்து கொண்டேன், என்னை நீ மன்னிக்காவிட்டால், எனக்கு நீ ரஹ்மத்து செய்யாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாளை மறுமையில் நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேனே என்று உங்களின் தந்தை என் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை நினைத்து பாருங்கள் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் வகூலு, சொல்லுங்கள், கமா கால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருடம் இந்த மண்ணுக்கு மேலே ஏகத்துவ பிரச்சாரம் செய்த ஒரு மனிதர், முதலாவது ரசூல். அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்ட கேள்வி, வஇல்லம் தக்ஃபிர்லி வதர்ஹம்னி அகும் மினல் காசிரீன். யா அல்லாஹ், என்னை நீ மன்னிக்கவில்லை என்றால், எனக்கு நீ ரஹ்மத்து செய்யவில்லை என்றால், நான் நஷ்டவாளிகளில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று அன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை நீங்கள் பாருங்கள் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்களாம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, வகூலு, நீங்கள் சொல்லுங்கள், கமா கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நண்பர் கலீல், அல்லாஹ்வுடைய நண்பர், யா நாரு, நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பர்தன் வஸலாமன், ஒரு சாந்தியான குளுமையாக நீ மாறிவிடு என்று சொல்லப்பட்ட அந்த காபத்துல்லாவை கட்டிய அல்லாஹ்வுடைய நண்பன் என்ற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வல்லதி அத்மஉ ஐ யக்ஃபிர லி ஹதியதி யௌமத்தீன், நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் என்னை மறுமை நாளையில் என்னை மன்னிப்பான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள். நபிமார்கள் தோழர்களே, என்னை அல்லாஹ் மறுமையுடைய நாளையில் என்னை மன்னிப்பான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள். சூரத்து ஷுஆரா 82வது வசனம். நீங்கள் சொல்லுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தில் சொன்ன வார்த்தை சூரத்துல் கஸஸ் 16வது வசனம்,
ரப்பி இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ரப்பி இன்னி ظلمت نفسي فاغفر لي. யா அல்லாஹ், எனக்கு நானே நிறைய அநியாயம் பாவம் செய்து விட்டேன், என் பாவத்தை நீ மன்னி என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய நபி, எவ்வளவு பெரிய நபி, அல்லாஹுவோடு பேச போனவர். ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போன போது அல்லாஹ்வுடைய தூதரை கண்டு அழுகிறார். ஏன் அழுகிறீர்கள் மூசாவே என்றார்கள் ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் நான் வந்து பிரச்சாரம் செய்ததற்கு பின்னர் ஒரு சின்ன ஒரு வாலிபனாக இருந்து என் சமூகத்தை விடவும் உங்களின் சமூகம் நாள மறுமையில் மிகப்பெரிய சமூகமாக இருக்குமே என்று அப்ப பார்த்து கொண்டு அழுத அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் அல்லாஹ் கிட்ட சொன்னது, ரப்பி இன்னி ظلمت نفسي فاغفر لي, நான் எனக்கே அநியாயம் செய்து கொண்டேன், என்னை நீ மன்னித்திடு என்று கேட்ட வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். வகூலு கமா கால வதன்னூன், இந்த பூமியிலே வாழ்ந்த வதன்னூன் என்று சொல்லுகிற அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாருமே கிடையாது, சுப்ஹானக் நீ தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக நான் ஆகிவிட்டேனே என்று அன்று மீனுடைய வயிற்றிலே இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்றார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல வாழ்ந்த அத்துணை நபிமார்களும் நான் அநியாயம் செஞ்சிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், என்னை நீ மன்னி, எனக்கு ரஹ்மத்து செய், என்னை மறைச்சிடு, மறுமையில் என்னை மன்னிப்பாய் என்று ஆதரவு வைக்கிறேன். ஆனால் நபிமார்கள் எல்லாம் மக்சூமிங்கள், பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். அவங்களோட வார்த்தைகள் எல்லாமே இதுதான், நானும் நீங்களும் செய்த பாவங்கள் கோடிக்கணக்கில் ஒரு மாச காலத்துல ஓடி வந்து போன மாதிரி ரமதானில் செஞ்சு திருப்தியோடு ஆத்ம திருப்தியோடு தூங்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர வேண்டாம் தோழர்களை. இந்த இபாதத் வாழ்க்கையில இந்த ரமலான் அல்ல, 1000 ரமலான் வந்தாலும் அந்த நபிமார்கள், அந்த சஹாபாக்கள், அந்த சலபுகள் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. நம்ம எல்லாத்திலையும் கட்டிக்கார்கள், வியாபாரத்துல, வீடு கட்டுறதுல, கொடுக்கல் வாங்கல்கள்ல, பொருளை தேடுறதுல, சம்பாதிக்கிறதுல எல்லாத்திலையும் கட்டிக்காரர்கள். இபாதத்தில் மட்டும் நாங்கள் பலவீனமானவர்கள் என்று சொல்லி எங்களுக்கு நாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய நஷ்டம், மறுமையுடைய நஷ்டம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு, அமல்கள் எதுவும் ரமலானுக்கு ஒன்றும் புதிதல்ல, ரமலானுக்கு மாத்திரம் என்றும் அமல்கள் ஒன்றும் அதை அலங்கரிப்பது அல்ல, ரமலானுக்கு என்ற அமல் அதுக்கு பின்னரும் இருக்கிறது என்பதை புரிந்து ரமலானுக்கான இமாம்களாக, ரமலானுக்கான இபாதத்தாளிகளாக நாம் இல்லாமல் அல்லாஹுக்கான இபாதத்தாளிகளாக, ரமலானை ரப்பாக நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லாமல் அந்த ரமலானை தந்த ரப்பை இந்த மண்ணுக்கு மேலே மரணம் வரைக்கும், உங்களுடைய அஜல் முடிகிற வரைக்கும் அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.